ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்த நிலையை சொல்கிறதுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேபிக்கு அந்த மூக்கில் சாக்லேட் பேப்பர் இருந்தது இல்லைங்களா, அதை எப்படின்னா கட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப பெயினில் அழுகுறா. என்னோடய அம்மா என் பசங்களுக்கு சாப்பாடு போடுறதோ எது சாப்பிடுவ வேணுமான்னு கேட்பாங்க. இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைனா விட்டுடுவாங்க. ஸ்கூல் கொண்டு போய் விடுறதோ எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஏன்னா அப்பா ஃபாரினில் இருந்தாங்க, தம்பி சின்ன பிள்ளை. அப்போ வண்டி ஓட்ட தெரியும். சின்ன பிள்ளைனா ரொம்ப சின்ன பிள்ளை கிடையாது, எங்களுக்கு அவன் சின்ன பிள்ளை, லேட் பர்த் அவன். இப்போ பார்த்திங்கன்னா, அப்போ என் பொண்ணை அழைச்சிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ரொம்ப பெயின். ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என் பொண்ணு அப்போ எல்கேஜோ சம்திங் ஏதோ படித்தாப்புல. அப்போது வேலை செய்கிற இடத்துல நான் பர்மிஷன் கேட்டு ஸ்கூலுக்கு போய் அழைச்சிட்டு வரும்போது ரொம்ப பெயினால் மூக்கு நாற்றம் அடித்து வலி. உடனே எங்கள் ஊர் டாக்டர் ஒரு சின்ன அதிகாலையில் கொண்டு போய் காமிச்சிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், வேலைக்கு வரணும். அப்போ நான் கொண்டு போய் காமிக்கும்போது இதை கிழிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது கிழிச்சு எடுக்கணுங்கும்போது அதில் பெயின் இன்ஜெக்ஷனோ இல்லை மயக்க ஊசியோ எதுவுமே கிடையாது. மூக்கை நல்லா அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு இப்படி எடுத்து அதை கிழிச்சு அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பஞ்சு வச்சு அடைச்சிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்படி குழந்தைங்க பிறந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் அவன்கிட்ட ரொம்ப அவஸ்தைப்பட்டு வாழ்ந்தேன். வீட்டு வேலை கஷ்டம், அவங்க அம்மாவால் அடி, பிள்ளைய அப்படி கொண்டு வந்தது, என்னை விட்டுட்டு போயாச்சு. நம்ம ஆந்தோன்னு இல்லாமல் ஒண்டியமாக இருக்கும், நம்ம வீட்டு சைடும் நமக்கு சப்போர்ட் இல்லை. நான் வேலைக்கு போய் அது வருமானத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கேன். ரொம்ப மனசு உடஞ்சி இது அணியில் என்னோடய அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அப்போ ப்ரெக்னன்சியாக இருந்து என்னோடய அக்காவுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சிசேரிங் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த நான் டெலிவரி ஆகிற டைமு, அப்போ என் பொண்ணை அப்படியே கிழிச்சி மூக்குலேருந்து ரத்தமாக வடியுது. பார்த்துக்க ஆள் இல்லாமல் அம்மா பார்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அம்மா கடத்தரு போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரின்னு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன். ஸ்கூலில் ஒரு ½ டே வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, அழைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தம்பி விளையாடும்போது அந்த பேஸ்கெட் பாலை கொண்டு மூக்கில் போடுவான். அப்போ என் பொண்ணு அழுவும். ஃபோன்லாம் கிடையாது, அப்போ பேச முடியாது. வீட்டுக்கு போனோன்னா அம்மா இந்த மாதிரி மாமா பால் எடுத்து மூக்கில் அடிச்சிட்டான்னு சொல்லி, அம்மா வீட்டு சப்போர்ட்டில் பக்கத்தில் குடி இருக்கேன், அம்மா ஏதாவது கொடுத்தா அதில் ஒரு வேளை சாப்பாடு காசு மிச்சம் பண்ணலாமேன்னு நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அழுவும் போதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்கும். அப்பயும் நான் என் தம்பியை ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது பக்கத்து வீட்டு பையன் கூட விளாடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்கும் ஃபைட்டு வச்சுருக்கான். அப்போ 2 கையை பிடிச்சிட்டு அவன் அடிக்கும்போது தன்னோட மண்டையால் என் பொண்ணு மூக்கிலலாம் மண்டையால் மோதிட்டான். அதெல்லாம் கேட்க போகும்போது இப்படி சத்தமோட, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே இப்படி செய்கிறாங்களே, தம்பி இப்படிலாம் விளாட்றானேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அம்மா என்ன சண்டை பிடிச்சி, இப்போ அதனால் என்ன அப்படியே மூக்கு உடஞ்சிருச்சா, மூக்கு போச்சா, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இப்போ என் பொண்ணால் வலி தாங்காதே, இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி, இங்கே பக்கத்துலேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு அம்மா பக்கத்துலேயே இருக்கும்போது நான் திரும்பவும் இந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் என் ஊருக்காரங்கள ஒருத்தவங்கள கூட்டிக்கிட்டு நான் என்னோட அந்த பர்சன்ட்ட வழியில் பார்த்துட்டேன். நான் வேலைக்கு விட்டு போகிற வழியில் பார்த்துட்டேன். அப்போ எங்கள் ஊர் பாலம் ஒன்று இருக்கும், அதில் நின்று நடு ரோட்டில் பயங்கரமாக காலில் கெஞ்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுங்க, பேசினதாகவே இருக்கட்டும், சண்டையாகவே இருக்கட்டும், எந்த வீட்டில் இது இல்லை, திரும்ப வந்துடுங்க, பாப்பா பொம்பளை பிள்ளை, அதுக்கு துணை வேணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறேன். அதுக்கு ரோட்லேயே நின்று அடிக்க மூஞ்சில் பயங்கரமாக எச்சை வச்சு காரி திப்பிட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நிலையில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.